இது 4வது பகுதி. ஏற்கனவே 3 வீடியோ வந்து 8th சோசியல்ஸ் புக்கில் இருக்கிற மக்களின் புரட்சி அப்படின்ற பாடத்தில் போட்டிருக்கேன். இதுக்கு முந்தின 3 வீடியோ பார்த்துக்கோங்க. இது வந்து 4வது பகுதி, பாளையக்காரர்களின் கூட்டமைப்பு. இச்சூழ்நிலையில் சிவகங்கையின் மருது பாண்டியர் அருகில் இருந்த பாளையக்காரர்களை ஒன்றிணைத்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக தென்னிந்திய கிளர்ச்சியாளர்களின் கூட்டமைப்பு ஒன்றை உருவாக்கினர். அதாவது மருது பாண்டியர் பக்கத்தில் இருக்க இதில் இப்போ என்ன பண்ணுறாருன்னா, சிவகங்கையோட மருது பாண்டியர் வந்து பக்கத்தில் இருக்க பாளையக்காரர்கள் எல்லாத்தையும் சேர்த்து தென்னிந்திய கிளர்ச்சியாளர்கள் கூட்டமைப்பு அப்படின்ற ஒன்றை உருவாக்குறாங்க. இந்த கூட்டமைப்பு ஒரு பிரகடனத்தை வெளியிட்டது. அது திருச்சிராப்பள்ளி அறிக்கை என அழைக்கப்பட்டது. அதாவது இந்த தென்னிந்திய கிளர்ச்சியாளர் கூட்டமைப்பு வந்து ஒரு பிரகடனத்தை வந்து வெளியிடுறாங்க. அது என்னென்னா, அதனோட பேர், அந்த பிரகடனத்தோட பேர் என்ன, திருச்சிராப்பள்ளி அறிக்கை என அழைக்கப்பட்டது. கட்டபொம்மன் இந்த கூட்டமைப்பின் மீது ஆர்வத்துடன் இருந்தார். இந்த கிளர்ச்சி கூட்டமைப்பில் இணைய மறுத்த சிவகிரி பாளையத்தின் மீது கட்டபொம்மன் தனது செல்வாக்கை செலுத்த முயன்றாலும் கட்டபொம்மன் சிவகிரியை நோக்கி முன்னேறினார். அதாவது என்ன பண்ணுறாரு, தென்னிந்திய கிளர்ச்சியாளர் கூட்டமைப்பு ஒன்று உருவாக்குறாரு. யார்? மருது பாண்டியர். அப்போ வந்து அவங்க வந்து அந்த கூட்டமைப்பு வந்து ஒரு பிரகடனத்தை வந்து வெளியிடுறாங்க. அதனோட பேர் வந்து திருச்சிராப்பள்ளி அறிக்கை. இப்போ இந்த கூட்டமைப்பில் வந்து சேராத பாளையம் வந்து சிவகிரி பாளையம். அந்த சிவகிரி பாளையத்து மேலே யார் படையெடுத்து போகிறாருன்னா கட்டபொம்மன் சிவகிரியை நோக்கி முன்னேறினார். சிவகிரி பாளையக்காரர் கம்பெனிக்கு கம்பம் கட்டுவராக இருந்ததால் கம்பெனி கட்டபொம்மனின் சிவகிரி மீதான படையெடுப்பு தங்கள் அதிகாரத்திற்கு விடப்பட்ட சவாலாக கருதினர். அப்போ என்ன பண்ணுறாங்க, சிவகிரி பாளையக்காரர் வந்து யாருக்கு கப்பம் கட்டுவராக இருந்தாங்கன்னா, ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு. எனவே கம்பெனியின் படைகள் பாஞ்சாலங்குறிச்சி நோக்கி செல்ல ஆணையிட்டது. இப்போ என்ன பண்ணுறாரு, சிவகிரி இது வந்து கட்டபொம்மன் வந்து படையெடுத்து போகிறாரு. ஆனால் அவங்க ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு கப்பம் கட்டுறதுனால அவங்களுக்கு ஆதரவாக யார் வரான்னா, கிழக்கிந்திய கம்பெனிக்காரங்க வந்து தன்னோட படையை எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு எங்கே போகிறாங்க, பாஞ்சாலங்குறிச்சியை நோக்கி போகிறாங்க. கட்டபொம்மன் மீது படையெடுத்து பாஞ்சாலங்குறிச்சி வீழ்தல். 1799 செப்டம்பர் 5ஆம் நாள் மேஜர் பானர்மேன் தன்னுடைய படையை பாஞ்சாலங்குறிச்சியை நோக்கி நகர்த்தினார். அப்போ 1799 தான் செப்டம்பர் 5ஆம் நாள். இந்த தேதியும் வருஷத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. யார் கட்டபொம்மன் மேலே படையெடுத்து பாஞ்சாலங்குறிச்சி நோக்கி போகிறதுனா,